விஜயும் காவேரி வந்து ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணும்போது கரெக்டாக காவேரி வந்து மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. கேட்ட காவேரி வந்து, "நீ என்ன சொல்கிற காவேரி?" அப்படின்னு. "ஆமாங்க, என் மனசில் வந்து ரணமாக இருக்குது. உங்கள் பாட்டி வீட்டையும் உங்கள் தாத்தா வீட்டையும் உங்களை பிரிச்சுட்டேன்ற வந்து எண்ணம் அதிகமாக இருக்குங்க. இப்படியே நான் மனசை கஷ்டப்படுந்தா குழந்தைக்கும் வந்து பிரச்சனை ஆகிருக்கும்னு எனக்கு பயமாக இருக்குங்க. நான் கவலைப்பட்டா குழந்தையும் கவலைப்படும்ல, நீங்களே சொல்லுங்க." நான், "ஆமாம் காவேரி, நீ கவலைப்படாத, நம்ம அங்கே போயிடலாம்." அப்படின்றாரு. "நான் அப்போ இப்போவே போயிடலாம் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கையோடு போய் காவேரி எப்படி சொன்னோன்னே வீட்டுக்கு வந்து, "நான் வந்து அம்மா கிட்டே பேசிட்டேங்க." "என்ன சொல்கிற காவேரி?" "ஆமாம், அத்தைக்கிட்ட பேசிட்டியா?" அப்படின்றாரு. "ஆமாங்க, நீங்கள் வேணால் கேளுங்க." "ஆமாம் தம்பி, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. காவேரி இருக்க வேண்டிய இடமும் அதுதானே. அத்தை, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உண்மையிலேயே இப்போ என்ன நம்புறீங்கல்ல?" "எப்போவுமே நம்புவேன் தம்பி. எனக்கு மனசில் எந்த வந்து இப்போ எனக்கு சந்தேகமும் கிடையாது. அப்போ உங்களை சந்தேகப்படுறதுக்கு எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. காவேரி பத்திரமா இருடி." அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. இதை பார்த்துக்கங்க, இப்போ நிம்மதியாக நல்லா காலம் ஒழிஞ்சிச்சுங்க ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா பண்ணுறாரு. எப்படியாவது வந்து ஆஃபீஸ் உள்ள நுழைஞ்சிடணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து ஐடியா பண்ணுறாரு. அன்பரசு, விஜயோட சித்தப்பா. அவர் வந்து தாத்தா கிட்ட வந்து கேட்குறாரு, "இங்கே பாருங்கள் மாமா, இப்படியே ஆஃபீஸ் இருந்தால் எப்படி? ஆஃபீஸில் நான் போயிட்டு நிர்வாகத்தை எடுத்துக்கினா தானே நல்லது. அஜய் வேற வரேன்னு சொல்லிட்டான். அதனால் அஜயும் நானும் சேர்ந்து ஆஃபீஸை பார்த்துக்கலான் இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னோடனே, "விஜய் வந்து இன்னும் வரலல்ல. விஜய் வந்து வருவானான்னு கூட தெரியல. அங்கேயே செட்டில் ஆகிட்டானான்னு தெரில." "இல்லை மாப்பிள்ள, கண்டிப்பாக விஜய் வருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. வரும்போது வரட்டும் மாமா. அதுக்காக ஆஃபீஸ் அப்படியே விட முடியும். அதனால் நாங்கள் போய் நாளைக்கு பொறுப்பெல்லாம் ஏற்றுக்குறோம் மாமா." அப்படி சொன்னோன்னே யோசிக்கிறாரு. "அது வந்து மாப்பிள்ள இங்கே பாருங்கள் மாமா, எந்த விஷயமும் காலியாக இருக்குது தப்பு மாமா. அதுக்காக ஆஃபீஸ் அப்படியே விட முடியாதுல்ல. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு நான் அஜய் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக காவேரியும் விஜயும் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்துடான்ல அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ வந்து, "வாங்க 2 பேரும்." அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள் தாத்தா, நீங்கள் சொல்லபடி நான் வந்து விஜயை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "என் பேத்தினா சும்மாவா? வாமா." அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. "தாத்தா, என்ன பேசிகிட்டு இருந்தார்?" அப்படி சொன்னோன்னே, "ஆஃபீஸ் விஷயமா ஏதோ பேசிகிட்டு இருந்தார்." அப்படி சொல்கிறாங்க. "ஆமாப்பா, இந்த மாதிரி வந்து ஆஃபீஸில் எல்லா பொறுப்புகளும் ஏற்றுக்கிறோம், நாங்கள் போய் பார்த்துக்குறோம் நானும் அஜயும்." அப்படி சொல்லிட்டு உங்கள் சித்தப்பா சொல்கிறாரு. அப்படின்னு. "நீங்கள் என்ன தாத்தா சொன்னீங்க? இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை விஜய், நீ வரலல்ல, அதனால நான் அமைதியாக இருந்துட்டேன். இப்போ தான் நீ வந்துட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீயும் காவேரியும் எல்லா பொறுப்பையும் இப்போ ஏற்றுக்குங்க, வேலையை ஆரம்பிங்க, அதுதான் நல்லது." அப்படி சொல்கிறாரு. "இல்லை தாத்தா, அவர் வந்து அவருக்கு முன்னாடி நீங்கள் போயிடுங்க. எதுக்கு அவர் போகணும்? நீங்களே முன்னாடி போயிட்டீங்கன்னா அவர் எங்கே அங்கே இருக்க போகிறாரு? பார்த்துக்கலாம் விஜய்." அப்படி சொன்னோன்னே யோசிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து விஜயும் காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ரூமுக்கு போயிட்டு அவங்கள பழைய நினைவுகளை எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த ரூமில் இந்த விஷயங்கள், அந்த ரூமில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளாச்சு இந்த ரூமுக்கு வந்து அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மறுநாள் காலையில் சரி ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. காவேரி வந்து நானும் வரேங்கன்னு சொல்லிட்டு கூடவே கிளம்புறாங்க. 2 பேரும் கிளம்பிட்டீங்களா, ஆஃபீஸ் போகலாமா அப்படி சொல்லிட்டு தாத்தா கேட்டோன்னே, "சரிங்க தாத்தா." அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாருமே வீட்டில் சொல்லிவிட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, "இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் சொல்கிறேன், இதுக்கப்புறமா விஜய்லாம் வரமாட்டார். அதனால் என் பையன் தான் இதுக்கப்புறம் விஜய் மாதிரி. விஜய் இருந்த இடத்துல இருந்து எல்லா மரியாதையும் நீங்கள் கொடுக்கணும். இதுக்கப்புறம் விஜய் தான் இந்த கம்பெனியோட ஓனர், புரியுதா?" அப்படி சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே வந்து சொல்லிட்டுருக்காரு வந்து தாத்தா. அதை கேட்டுட்டு எல்லாரும் அமைதியாக, "என்ன சார் சொல்கிறீங்க, விஜய் சார் வரமாட்டார்?" "ஆமாம், இதுக்கப்புறம் விஜயெல்லாம் இங்கே வருவான்னு எதிர்பார்க்காதீங்க. அதனால் இதுக்கப்புறம் அஜய் தான் எல்லாமே, அஜய் தான் இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க போகிறான். அவன் தான் எல்லோரும் ஓனர்லாம். அதனால் எல்லாரும் வந்து அஜய் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடக்கணும். இதுக்கப்புறம் விஜயெல்லாம் வரவே மாட்டான்." அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக விஜய் அங்கே வராரு. தாத்தாவும் அங்கே வராங்க. எல்லாரையும் பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அஜயும் வந்து அவங்க அப்பாவும், "என்னப்பா வரமாட்டான்னு சொன்னீங்க, வந்திருக்கான்." அப்படின்னு சொல்கிறோன்னே, "அதாண்டா எனக்கும் புரியல, இங்கே எதுக்கு இவர் கூட்டின்னு வந்தார்?" அப்படின்னோடனே, என்னம்மாம்மா திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க, அதுவும் வந்து விஜயும் வந்து காவேரி வந்திருக்காங்க." அப்படின்னோடனே, "என்ன சும்மா வந்தாங்களா?" அப்படின்னோடனே, "நாங்கள் ஏன் சும்மா வர போகிறோம்?" அப்படின்றாரு விஜய். உடனே வந்து, "அவங்க ஏன்ப்பா சும்மா வரணும்? ரொம்ப நாளாக வந்து பொறுப்புகள்லாம் வந்து கொஞ்ச நாளாக விலகி இருந்தால, அதை எல்லாமே பார்க்கலான்னு வந்தா." "என்னம்மாம்மா சொல்கிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க நான் என்னையும் அஜயையும் பார்த்துக்க சொல்லி." "சரிப்பா, நான் சொன்னேன் தான் மாப்பிள்ள. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்துட்டாங்களே, இவங்க வந்துட்டோன்னா அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்கிட்ட ஒப்படைக்கணும்ல. இது விஜயோட ஆஃபீஸ், விஜய் தானே எல்லாமே. இங்கே நான் அவங்க வரலன்னா உங்களை பார்த்துக்க சொன்னேன், அவங்க தான் வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பார்த்துக்கணும்? அதனால் அவன் பொறுப்பை அவனே பார்த்துப்பான்." "ஆமா சொல்கிறீங்க, உங்களுக்கு புரியலையா? இது ஏன் ஆஃபீஸுன்னு தாத்தா சொல்கிறாரு." அப்படின்றாரு விஜய். அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும்.